வணக்கம் சர்மிளா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமாக பழனி கோயில் அடிவார பகுதியில் சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் உள்ளது. இது தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த நிலத்தினை விற்பனை செய்யக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவும் உள்ளது. இந்நிலையில் போலி ஆவணங்கள் மூலம் விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவர் மடத்திற்கு சொந்தக்காரர் என்று கூறி கடந்த 6ஆம் தேதி இந்த இடத்தை விற்பனை செய்துள்ளார். இந்த இடத்தை சுமார் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். இந்நிலையில் கோயில் சார்பாக பழனி காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் மடத்தின் பொறுப்பாளர் என்று விற்பனை செய்த முருகதாஸ் மற்றும் பாப்பல் குளத்தை சேர்ந்த சேதுபதி மற்றும் வெள்ளத்துறை ஆகிய 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் தமிழக டிஜிபி உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார். இந்த விசாரணையானது தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்ல, திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மற்றும் திருநெல்வேலி, விழுப்புரம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து விசாரணைகள் மற்றும் ஆய்வுகள் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை நடைபெற்றது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இந்நிலையில் நேற்று வரை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்று அதிகாலை திருப்பூர் மாவட்டம் மணத்துக்குளம் தாலுகா பாப்பன்குளம் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரின் மகன் வெள்ளத்துறை இவர் இடத்தை வாங்கியவர். இவர் மற்றும் பழனி கவுண்டன்குளம் ஏசிசி சாலை பகுதியில் வசிக்கும் சாகுல் ஹமீது மகன் அன்வர்தீன் மற்றும் மடத்தின் உரிமையாளர் என்று இடத்தை விற்பனை செய்த விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு காமராஜர் நகரை சேர்ந்த தண்டபாணி ஐயா என்பவரின் மகன் ஆசிரியர் முருகதாஸ் ஆகிய 3 நபர்களையும் இன்று அதிகாலை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் மீது பிஎன்எஸ் பிரிவுகள் 318/4, 336/3, 340/2, 49 மற்றும் 61/2 ஆகியவற்றின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் நில மோசடியில் வேறு யாரும் சம்பந்தப்பட்டுள்ளார்களா, எப்படி பதிவு செய்யப்பட்டது, யார் யார் இந்த நில மோசடியில் உள்ளார்கள் என்பது குறித்து தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் தொடர்ந்து மற்ற நபர்களிடமும் சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நில மோசடி சம்பந்தமாக தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சர்மிளா.